ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நாம் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டேட்டா டைப்ஸ், வேரியபிள் அண்ட் இப்போ பார்க்க போகிற ஆப்ரேட்டர்ஸ் இது எல்லாமே C++ஓட பேசிக் கான்செப்ட் மட்டுமே கிடையாது. எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கணுன்னாலும் பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டிய கான்செப்ட் இது. ஸோ இந்த கான்செப்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எந்த லாங்குவேஜ் வேணாலும் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ப்ரோக்ராமில் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் போடுறதுக்கு யூஸ் ஆகிற சிம்பிள்ஸ் தான் ஆப்ரேட்டர். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சின்ன கிளாஸில் பேசிக் மேக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற இந்த ப்ளஸ்ஸு, மைனஸு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த மாதிரியான சிம்பிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமில் நம்மளால் ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டைப்லேயும் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஆப்ரேட்டருமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் பற்றிலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ரேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா சிம்பிள்ஸ் தான் அப்படின்னு பார்த்தோம். இந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே C = A + B அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்கே ஈக்குவல்ட்டும் ப்ளஸ்ஸும் ஒரு ஆப்ரேட்டர்ஸ் தான். அதாவது இங்கே A அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது அண்ட் B அப்படிங்கிற இன்னொரு வேல்யூ இருக்குது. இந்த ரெண்டு வேல்யூவையும் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் தான் ஆட் பண்ணுது. இந்த ஆட் பண்ண வேல்யூவை Cக்குள்ள ஈக்குவல்ட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் தான் வேல்யூவை அசைன் பண்ணுது. ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஆப்ரேட்டரும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணும். இந்த இடத்துல இருக்கிற A அண்ட் B இது ரெண்டுமே வந்து ஆப்பரண்ட்ஸ். C இருக்கு இல்லையா, இது வந்து டார்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா அவுட்புட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல A அப்படிங்கிற ஒரு வேல்யூவையும், அதாவது A அப்படிங்கிற ஒரு ஆப்பரண்ட்டையும் B அப்படிங்கிற ஒரு ஆப்பரண்ட்டையும் ஆட் பண்ணி Cல ஸ்டோர் ஆகுது. இதுதான் ஒரு ஆப்ரேஷன். ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஆப்ரேட்டர் இருக்கணும். ஏன்னா ஆப்ரேட்டர் வச்சு தான் ஒரு ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த இடத்துல ரெண்டு ஆப்பரண்ட்ஸும் ஆட் ஆகி Cல ஸ்டோர் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ஆப்ரேஷன். ஸோ இது மாதிரி ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் நிறைய விதமான ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண முடியும். ஸோ இப்போது என்னென்ன டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். arithmetic operator, relational operator, logical operator, assignment operator, increment and decrement operator, bitwish operator, ternary or conditional operator and MISC operator. இது மாதிரி இன்னும் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம பிகினர் லெவலில் இருக்கிறதால நம்ம பேசிக்காக இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த 6 ஆப்ரேட்டர்ஸை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ நம்ம அட்வான்ஸ் லெவலில் போனதுக்கப்புறம் இந்த டெர்னரி ஆர் கண்டிஷனல் ஆப்ரேட்டரையும் இந்த மிஸ்க் ஆப்ரேட்டரையும் கற்றுப்போம். ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த 6 ஆப்ரேட்டர்ஸையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னா என்ன, சம் எக்ஸாம்பிளோட டீட்டெயிலாக பார்ப்போம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் அண்ட் மாடுலோ டிவிஷன் இது எல்லாமே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் தான். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணவோ, இல்லை சப்ட்ராக்ட் பண்ணவோ, இல்லை மல்டிப்ளை பண்ணவோ, இல்லை டிவிஷன் பண்ணவோ, இல்லை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கவோ தான் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னு ஒரு வேல்யூ இருக்குது, பின்னு ஒரு வேல்யூ இருக்குது. இந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் ப்ளஸ் ஆப்ரேட்டர், அதாவது அடிஷன் ஆப்ரேட்டர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 2. இப்போ இந்த 10ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 12 கிடைக்கும். இப்படி தான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பர்ஃபார்ம் ஆகும். இதுவே சப்ட்ராக்ஷன் எப்படி ஆகும் அப்படின்னா, இந்த ஏவோட வேல்யூ 10 அண்ட் பியோட வேல்யூ 2. இப்போ இந்த 10ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 8 கிடைக்கும். ஸோ இப்படி தான் இந்த சப்ட்ராக்ஷன் ஒர்க் ஆகுது. ஸோ அதே மாதிரி தான் ஏவோட வேல்யூவையும் பியோட வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். 2 × 10 20. ஸோ இதே மாதிரி தான் ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணுறது, சப்ட்ராக்ட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது, டிவிஷன் பண்ணுறது அண்ட் மாடுலோ டிவிஷன் பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் தான் வரும். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னா ப்ளஸ்ஸு, மைனஸு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ டிவிஷன் இது எல்லாமே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்.
ஒரு ப்ரோக்ராமில் நம்ம இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதை வச்சு எப்படி நம்ம மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரோக்ராமிங்கில் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் நாம் ரிலேஷனல் ஆப்ரேட்டரை பார்க்க போகிறோம். ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட், டபுள் ஈக்குவல்ட் அண்ட் நாட் ஈக்குவல்ட், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் தான். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத சம் எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏ லெஸ் தென் பி அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 5. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ 10ஆக இருக்குது, பியோட வேல்யூ 5ஆக இருக்குது. நடுவில் இருக்கு இல்லையா ஆப்ரேட்டர், லெஸ் தென் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர் ஒர்க்கு என்ன அப்படிங்கிறது நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். அதாவது லெஸ் தென் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ பெரிய வேல்யூ, லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூ சின்ன வேல்யூ. இதுதான் இந்த லெஸ் தெனோட மீனிங். ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ இருக்குது, இந்த ஏவோட வேல்யூ 10. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பி இருக்குது, பியோட வேல்யூ 5. ஸோ ரியலி பியை விட ஏ தான் பெருசு. இது வந்து ஒரு கண்டிஷன். லெஸ் தென் அப்படிங்கிறது ஏவோட பி தான் பெருசு அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் கரெக்டாக அப்படின்னு பார்த்தோம்னா தப்பான ஒரு கண்டிஷன். ஏன்னா பி தான் பெருசு அப்படின்னு இந்த கண்டிஷன் சொல்லுது, ஆனால் ரியலி பியை விட ஏ தான் பெருசு, ஏவோட வேல்யூ 10. ஸோ இந்த கண்டிஷன் தப்பான கண்டிஷன். ஸோ இது வந்து ஃபால்ஸ். இந்த ஒரு கண்டிஷன் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகேயா, இப்படி தான் இந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகுது. இதுவே லெஸ் தென் ஆர் ஈக்குவலில் பார்த்தீங்க அப்படின்னா அதே வேல்யூ தான், ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 5. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ இது ஒரு ஆப்ரேட்டர் தான், ஆனால் ரெண்டு கண்டிஷன் இருக்குது இதில். என்ன கண்டிஷன் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற ஏவை விட ரைட் சைடில் இருக்கிற பி பெருசு அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ, அல்லது ஏவும் பியும் ஈக்குவல்ட்டாக இருந்தால் இந்த கண்டிஷன் ட்ரூ. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட் அப்படின்னு இருக்கு. இந்த லெஸ் தெனோட மீனிங் என்ன அப்படிங்கிறத மேலேயே பார்த்தோம். லெஃப்ட் சைடில் இருக்கிற ஏவை விட ரைட் சைடில் இருக்கிற பி பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். ஆனால் இங்கே ரியலி லெஃப்ட் சைடில் இருக்கிற ஏவோட வேல்யூ 10, ஆனால் ரைட் சைடில் இருக்கிற பியோட வேல்யூ 5 தான். ஸோ இந்த லெஸ் தென் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இதை ஈக்குவல் டு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ வேறு வேறு இருக்குது. ஸோ இதுவும் ஃபால்ஸ். இந்த ரெண்டு ஆப்ரேட்டரில் ஒரு ஆப்ரேட்டர் ட்ரூவாக இருந்தால் கூட இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். ஸோ இது ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கிறதால, அதாவது இது ரெண்டுமே தப்பாக இருக்கிறதால இது ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தெனோட மீனிங் என்ன அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பர் பெரிய நம்பர், ரைட் சைடில் இருக்கிற நம்பர் சின்ன நம்பர். அப்படி இருந்தால் இந்த கண்டிஷன் ட்ரூ. இங்கே ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 5 தான். இப்போது இந்த கிரேட்டரோட மீனிங் கரெக்டு தான். இங்கே ரைட் சைடில் இருக்கிற நம்பரோட லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பர் பெருசு அப்படிங்கிறதால இந்த கண்டிஷன் கரெக்டு. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ட்ரூ. இதே மாதிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட் அந்த கண்டிஷனில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ரெண்டு கண்டிஷன் இருக்குது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டில் மாதிரி இங்கேயும் ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து கிரேட்டர் தென், இன்னொன்று வந்து ஈக்குவல்ட். இந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதாச்சும் ஒரு கண்டிஷனாவது சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். இங்கே நம்ம மேலேயே பார்த்த மாதிரி இந்த கிரேட்டர் தென் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த ஈக்குவல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை, அதாவது தப்பாக இருக்குது. ஸோ இதில் கிரேட்டர் தென் அப்படிங்கிற கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதால, அதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதால ஸோ இது வந்து ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஈக்குவல்ட் அப்படின்னா இதோட மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஏவும் ரைட் சைடில் இருக்கிற பியும் ஈக்குவலாக இருந்தால் இந்த கண்டிஷன் ட்ரூ. அதாவது ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ. அப்படி இல்லை அப்படின்னா இந்த கண்டிஷன் தப்பு. ஸோ இங்கே வந்து ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் ஈக்குவலாக இல்லை. ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 5. ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஈக்குவல்ட் அப்படின்னா அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூவும் ரைட் சைடில் இருக்கிற வேல்யூவும் நாட் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ. ரியலி இங்கே நாட் ஈக்குவல்ட்டாக தான் இருக்குது.
ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 5. ஸோ இது வந்து ஈக்குவல் டு கிடையாது, நாட் ஈக்குவல் டு. ஸோ இந்த கண்டிஷன் கரெக்ட். ஸோ ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் ஆயிரும். ஸோ இப்படி தான் இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டரோட சிம்பிள்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. less than or equal, greater than or equal, double equal and not equal. இதை வச்சுலாம் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ப்ரோக்ராமிங் போனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். நம்ம சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையுமே. இந்த அண்டு, ஆறு, நாட்டு இது எல்லாமே லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் தான். ஸோ இதோட சிம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டபுள் அன் இருக்கும். இது வந்து அண்ட் ஆப்ரேட்டர். இது வந்து ஆரோட சிம்பிள். இந்த ஆச்சரியக்குறி இருக்கு இல்லையா, இதுதான் நாட்டோட சிம்பிள். ஸோ அண்டு, ஆறு, நாட்டு இது எல்லாமே வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டரோட சிம்பிள்ஸ். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு கண்டிஷன் இருக்குது, ரைட் சைடில் ஒரு கண்டிஷன் இருக்குது. நடுவில் தான் இந்த அண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆர் ஆப்ரேட்டர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்லேயும் ஒரு கண்டிஷன் இருக்குது, ரைட் சைட்லேயும் ஒரு கண்டிஷன் இருக்குது. நடுவில் தான் ஆர் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம அண்ட் ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஜஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு வச்சுக்கலாம், ரைட் சைடில் இருக்கிற கண்டிஷனும் ட்ரூ அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கிறதால இந்த அண்டு கண்டிஷன் படி இந்த கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ நீங்கள் சின்ன கிளாஸஸ்லேயே படிச்சிருப்பீங்க. அண்டோட மீனிங் என்ன அப்படின்னா ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைடு ஆனால் மட்டும்தான் அந்த கண்டிஷன் ட்ரூ. அந்த ரெண்டு கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு ஆகலைனா கூட அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் தான். இப்படி தான் அண்ட் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகும். இதுவே ஆர் ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ரெண்டு கண்டிஷனில் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே அது ட்ரூ தான். அதாவது இந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு ஆனாலே இந்த கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ அண்டுக்கும் ஆருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கோங்க. அண்டு ஆப்ரேட்டர் அப்படின்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் அது ட்ரூ, ஏதாச்சும் ஒன்று ஃபால்ஸாக இருந்தால் கூட அது ஃபால்ஸ் தான். ஆர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ரெண்டு கண்டிஷனில் ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தாலே அது ட்ரூ தான், ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் கூட அது ட்ரூ தான். ஆனால் ஒன்றுமே ட்ரூவாக இல்லை அப்படின்னா அது ஃபால்ஸ். ஸோ இப்படி தான் ஆர் ஆப்ரேட்டரும் அண்ட் ஆப்ரேட்டரும் ஒர்க் ஆகுது. ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, நம்ம ப்ரோக்ராமிங் போகும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நாட் ஆப்ரேட்டர். நாட் ஆப்ரேட்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வச்சுருக்க கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அது ஃபால்ஸ், அது ஃபால்ஸாக இருந்தால் அது ட்ரூ, ஜஸ்ட் சிம்பிள். ஸோ இப்படி தான் ஆர் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகுது. ஒரு கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா அது ஃபால்ஸ், அதே அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா அந்த கண்டிஷன் ட்ரூ. இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் 11th 12th படிச்சிருந்தாலே உங்களுக்கு தெரியும், அதை ஃபிசிக்ஸில் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸில் கூட இது வரும். ஸோ ஏ அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன், பி அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். ஸோ ஏல இருக்க கண்டிஷன் ட்ரூ, பியில் இருக்க கண்டிஷன் ட்ரூ, ரெண்டுமே ட்ரூ அப்படிங்கிறதால இந்த அண்ட் ஆப்ரேட்டர் ட்ரூ ஆயிடுச்சு. இந்த ரெண்டுமே ட்ரூவாக இருக்கிறதால ஆர் ஆப்ரேட்டரும் ட்ரூ ஆயிடுச்சு. ஆர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தாலே அது ட்ரூ தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது, ஸோ இதுவும் ட்ரூ ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏல இருக்க கண்டிஷன் ட்ரூ, ஆனால் பியில் இருக்க கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ அண்ட் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அது ட்ரூ. ஸோ பியில் இருக்க கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதால இந்த அண்ட் ஆப்ரேட்டர் ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஆர் ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கண்டிஷனில் ஒன்று ட்ரூவாக இருந்தாலே போதும் இல்லையா, இங்கே ஏ தான் ட்ரூவாக இருக்கு இல்லையா, அதனால் அது ட்ரூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏல இருக்க கண்டிஷன் ஃபால்ஸ், பியில் இருக்க கண்டிஷன் ட்ரூ. அண்ட் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு, ஸோ இது ஃபால்ஸ். ஆர் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே ட்ரூ இல்லையா, இங்கே தான் பி கண்டிஷன் ட்ரூவாக இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏல இருக்க கண்டிஷனும் ஃபால்ஸ், பியில் இருக்க கண்டிஷனும் ஃபால்ஸ், ரெண்டுமே ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் அது ட்ரூ, ஒன்று ஃபால்ஸாக இருந்தால் கூட அது ஃபால்ஸ் தான். ஆனால் இங்கே ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்குது, ஸோ இது ஃபால்ஸ். இப்போ ஆர் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தாலே அது ட்ரூ தான். ஆனால் இங்கே ஒன்றுமே ட்ரூவாக இல்லை, ஸோ இது ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இதே தான் இங்கே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டேபிள் வச்சு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே ட்ரூ அப்படின்னா 1,
ஃபால்ஸ் அப்படின்னா 0. இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ அதே தான் இங்கேயும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சிம்பிள் தான் இருக்குது. அதாவது ஒரே ஒரு ஆப்ரேட்டர் தான் இருக்குது. அதுதான் ஈக்குவல். இந்த ஆப்ரேட்டரோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணும். அதுதான் இந்த ஆப்ரேட்டரோட ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூவை இந்த ஏக்கு அசைன் பண்ணுது. நடுவில் ஈக்குவல்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த 10 அப்படிங்கிற வேல்யூ ஏக்கு அசைன் ஆகுது. ஸோ இந்த வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ரேட்டர் யூஸ் ஆகுது. இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஏக்கு அசைன் ஆகுது. 20 அப்படிங்கிற ஒரு வேல்யூ பிக்கு அசைன் ஆகுது. இப்போது ஏல 10 இருக்குது, பியில் 20 இருக்குது. இது ரெண்டுமே ஆட் ஆகி சியில் அசைன் ஆகுது. இது மாதிரி ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ண தான் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி நிறைய இடத்துல இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ண தான் இந்த ஆப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா ஒரு வேல்யூவை ஆட் பண்ணும். இதுவே டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா ஒரு வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணும். இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரோட சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ப்ளஸ். இதுவே டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரோட சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் மைனஸ். ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் இந்த ஆப்ரேட்டர்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரில் 2 டைப் இருக்குது. ஒன்று ப்ரீ இன்க்ரிமெண்ட், இன்னொன்று போஸ்ட் இன்க்ரிமெண்ட். இதே மாதிரி இந்த டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்லேயும் 2 டைப் இருக்குது. ப்ரீ டிக்ரிமெண்ட் அண்ட் போஸ்ட் டிக்ரிமெண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை பார்த்துருவோம். இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரோட சிம்பிள் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம். இது ஒரு வேல்யூவை ஆட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இதுக்கு 5 அப்படிங்கிற ஒரு வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஏவோட வேல்யூ 5. இப்போது ப்ளஸ் ப்ளஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இப்போது ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதோட ஒர்க் என்ன அப்படின்னா ஒரு வேல்யூவை ஆட் பண்ணும். இப்போ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா அதோட மீனிங் ஒரு வேல்யூ அப்படின்னு அர்த்தம். அதாவது 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஏவோட வேல்யூ இங்கே மேலே கொடுத்துருக்க மாதிரி 5. ஸோ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா 1, ஏ அப்படின்னா 5. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 6. ஸோ ஆன்சர் 6 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இது ப்ரீ இன்க்ரிமெண்ட். அதாவது ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி இன்க்ரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் ப்ரீ இன்க்ரிமெண்ட். இதுவே ஒரு வேரியபிளுக்கு பின்னாடி இன்க்ரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். இப்போ ஏவோட வேல்யூ 6 இருக்குது. இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ 6 ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஏவோட வேல்யூ 6 இருக்குது. ஸோ போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டில் பின்னாடி இன்க்ரிமெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த 6ம் இன்க்ரிமெண்ட்டோட வேல்யூ 1 தான். இந்த 6ம் 1 ஆட் ஆனால் 7. ஸோ இதோட வேல்யூ இப்போ 7 ஆகிடுச்சு. இப்படி தான் ப்ரீ இன்க்ரிமெண்ட்டும் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டும் ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு இப்போ இது ரெண்டும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். அதாவது இது ரெண்டும் ஒரே மாதிரிலாம் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு டிஃப்ரென்ஸ் எதுவும் பெருசாக தெரியாது. இப்போது நம்ம ப்ரோக்ராமிங்கில் பார்க்கும்போது இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்கள் இப்போ ஜஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா ஒரு வேல்யூவை ஆட் பண்ணும். இதோட சிம்பிள் ப்ளஸ் ப்ளஸ். ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் ப்ரீ இன்க்ரிமெண்ட். அதுவே இந்த வேரியபிளுக்கு பின்னாடி இந்த இன்க்ரிமெண்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ப்ரோக்ராமிங்கில் இதை பற்றி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். நெக்ஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் பார்ப்போம். ஸோ சிமிலராக தான் இருக்கும் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் மாதிரியே. இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னால் ஒரு வேல்யூவை ஆட் பண்ணும். இதுவே டிக்ரிமெண்ட் அப்படின்னா ஒரு வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இதோட சிம்பிள் மைனஸ் மைனஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுலேயும் ப்ரீ டிக்ரிமெண்ட் அண்ட் போஸ்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்னு 2 இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே தான் சேம் தான். இப்போ ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ ஏவோட வேல்யூ 7 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த வேரியபிளுக்கு முன்னாடி மைனஸ் மைனஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இது ப்ரீ டிக்ரிமெண்ட்.
ஸோ மைனஸ் மைனஸ் அப்படின்னா ஒரு வேல்யூ அப்படின்னு அர்த்தம். இது டிக்ரிமெண்ட் அப்படிங்கிறதால ஒரு வேல்யூ மைனஸ் ஆகும். ஓகே, இப்போது ஏவோட வேல்யூ 7, மைனஸ் மைனஸோட வேல்யூ -1. ஸோ இந்த 7ல் -1 போயிடுச்சு அப்படின்னா 6. ஸோ இதோட வேல்யூ 6 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இப்படி தான் இந்த ப்ரீ டிக்ரிமெண்ட் ஒர்க் ஆகுது. இதுவே போஸ்ட் டிக்ரிமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஏவோட வேல்யூ 6, ஏன்னா இங்கே டிக்ரிமெண்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ 6 தான் ஏவோட வேல்யூ. ஸோ இந்த போஸ்ட் டிக்ரிமெண்ட் ஒரு வேரியபிளுக்கு பின்னாடி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் போஸ்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது வந்து ஒரு போஸ்ட் டிக்ரிமெண்ட். இப்போ ஏவோட வேல்யூ 6, இப்போ இதுக்கு பின்னாடி மைனஸ் மைனஸ் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த மைனஸோட மீனிங் -1 தான். ஸோ இது டிக்ரிமெண்ட் அப்படிங்கிறதால -1. இப்போ இந்த 6ம் -1ம் ஆட் ஆனிச்சு அப்படின்னா 5 கிடைக்கும். ஸோ ஆன்சர் 5. ஸோ இப்படி தான் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரும் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரும் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்லாம் எப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ரீ போஸ்ட்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா டோன்ட் ஃபீல். இப்போ இதில் இருக்க டிஃப்ரென்ஸ் தெரியாது. நம்ம ப்ரோக்ராமிங்கில் போகும்போது தான் இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ்லாம் நமக்கு தெரிய வரும். நம்ம லூப்பிங்லாம் பார்க்கும்போது தான் இதில் இருக்க டிஃப்ரென்ஸ் நமக்கு நல்லா தெரிய வரும். ஸோ ஜஸ்ட் இப்படி ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கோங்க, அது போதும். இப்போது நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஆப்ரேட்டரை பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பிட்வீஸ் ஆப்ரேட்டர் பற்றி பார்ப்போம். இந்த பிட்வீஸ் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதோட சிம்பிள்ஸ் எல்லாமே இது தான் பார்த்துக்கோங்க. ஸோ அண்டு, ஆறு, எக்ஸ்ஆரு, ஷிஃப்ட் லெஃப்ட்டு, ஷிஃப்ட் ரைட்டு, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், இது மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாம் இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ புரியாது. ஸோ நம்ம ப்ரோக்ராமிங்கே இது வரைக்கும் போகாததால் ஸோ இது புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம ப்ரோக்ராமிங்லாம் போனதுக்கப்புறம் இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் இப்போ பிட்வீஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸில் இது மாதிரி சிம்பிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ப்ரோக்ராமிங்கில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நாம் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டைப்லேயும் இருக்கிற ஆப்ரேட்டரோட சிம்பிள்ஸ் பற்றியெல்லாம் பார்த்தோம். ஸோ ஜஸ்ட் இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ப்ரோக்ராமிங் போகும்போது இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான கால்குலேஷன் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும் ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.